வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரி. அம் இப்போ ரீசென்ட்டா நான் வந்து ஒரு விகடனில வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க. அ அவரு யாருன்னா, மனோகர் தேவதாஸ்ன்னு ஒருத்தரு. மதுரையை சேர்ந்தவர் தான் அவரு. அவர பத்தி அதிகமா வெளியில யாருக்குமே தெரியாது. நான் அந்த இன்டர்வியூவோட வியூஸ் பார்த்தீங்கன்னு வையுங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 3K, 2K வியூஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது அவ்வளோ ஹிட் ஆகல. பட் அவரோட லைஃப் ஸ்டோரி கேட்டு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேங்க. அதாவது 1936ல அவர் பொறந்திருக்காரு மதுரையில. அப்புறம் அவர் ஆரம்ப கட்டத்தில சின்ன வயசுலேருந்தே நல்லா வரைவாருங்க. அ வெறும் அது பேர் என்ன பென்சில் ஸ்கெட்ச், இந்த கிராஃபைட் ஸ்கெட்சும்பாங்க. ஜஸ்ட் ஒரே பென்சில வச்சு பல ஷேட்ஸ் யூஸ் பண்ணி வரையிறது. ரொம்ப அற்புதமா வரைவாருங்க. ஆரம்ப கட்டத்தில இந்த மாரி அவர் வளர்ந்து, அப்புறம் அ அமெரிக்கன் காலேஜ் ஐ மீன் ஆமா மெட்ராஸ்ல மதுரையில வந்து ஒரு அமெரிக்கன் காலேஜில படிச்சாருங்க கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து அப்போலேருந்தே அவர் வரைய ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்களானால மஹிமான்னு ஒருத்தவங்கள அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அ தூரத்து ரிலேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவர் மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒஹாயோ ஐ மீன் யுஎஸ் போக வேண்டியது இருந்தது கெமிஸ்ட்ரியிலேயே. அப்புறம் யுஎஸ் போய் சைட் பை சைடு இவர் வந்து பெயிண்ட் ஐ மீன் ட்ராயிங்லேயும் பேஷனேட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் நாளடைவில வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணும் பொறக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. இதை நான் ஷார்ட்டா முடிக்கிறேங்க. லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அவங்க 2 பேர்ல. இது என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது, வீல் சேர் ஸ்பைனல்ல சம்திங் ப்ராப்ளம்னால ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் சேர்ல இருக்கணும் லைஃப் முழுக்கங்கிற மாரி சூழ்நிலை வந்து, அவரோட ஒய்ஃபையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட பேஷனேட்லி ரொம்ப ஆர்வமா இருந்தாரு அவரு. அவர் டிராயிங்ஸ்லாம் பார்த்தா அற்புதமா இருக்குங்க. ரியலி மைண்ட் ப்ளோயிங். நாளடைவில அவர் 80லாம் தாண்டுனோனே அவர் கண்ணு வேற மங்கள ஆரம்பிச்சிருச்சு. கண்ணே கிட்டத்தட்ட ரொம்ப ஃபுல்லா இல்ல. ஒரு ஒரு ஐ சைட் மட்டும் ஃபுல்லா பிளைண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட அவரோட டயகிராம்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் வந்து குறையாம சூப்பரா வரைஞ்சாருங்க. அப்புறம் அவரோட அப்புறம் அந்த மதுரைய வந்து ஒரு 1980ஸ்ல 70ஸ்ல வரைந்த பிக்சர்ஸ் தான் வந்து நெறைய நியூஸ் பேப்பர் இதில ரெஃபரன்ஸாவே இன்னும் யூஸ் பண்றாங்க. அந்த மீனாட்சி அம்மன் கோவில வந்து வரைஞ்சிருப்பாரு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2008ல அன்லக்கிலி அவங்க ஒய்ஃப் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேம்ல வந்து நெறைய சேரிட்டி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2020ல வந்து அவருக்கு அந்த கண் பார்வை போய் அவரு யூசுவலா அவர் ஒர்க் பண்ணும்போது ஐ மீன் அவரோட ஒர்க்க பார்த்துட்டு அப்புறம் இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கிடைக்குதுங்க. இன்னும் இந்தியா 4த் ஹையஸ்ட் ஹானர் பத்மஸ்ரீ கிடைச்சது. பட் அன்லக்கிலி ஒரு 7th டிசம்பர் 2022 வந்து இறந்துடுறாரு. இவரை பற்றி நம்ம இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இந்தியாவில். தமிழ்நாட்டிலே நான் சொல்கிற தமிழ்நாடு இது மதுரை தான். ஒரு டேலண்ட் வந்து ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாமலே போச்சு அவ்வளோவா. இத்தனைக்கும் விகடன் யூடியூப்லலாம் வந்தால் கூட இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணுங்க. ஸோ இவரோட லைஃப் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஆகணும்னு நினைக்கிறேன்.